கோவையை சார்ந்த அந்த மூத்த நிர்வாகிகள் செங்கோட்டையன் கூட கலந்துக்கல அப்படிங்கிறது இருக்கு. அப்ப இன்னும் அந்த உட்கட்சி பூசலோடையே பயணம் செய்கிறாரா இபிஎஸ்ன்னு ஒரு கேள்வியா? இது கோயம்புத்தூர்ன்றதுனால நம்ம அப்படி பார்க்க வேண்டாம். செங்கோட்டையனை கோயம்புத்தூருக்குள்ள அவ்வளவுதான் பெருசா தலைவர் வேலுமணி இருக்கிறதுனால, அதுவே ஈரோட்டுக்குள்ள அவர் வந்து கோபி வழியா வந்தும் கூட செங்கோட்டையன் கலந்துக்கலைன்னா அதை நம்ம அப்ப விதைக்கலாம். இருந்தாலும் முதலாக சுற்றுப்பயணம் தலைவர்கள் எல்லாம் வர வச்சிருக்கணும். அந்த குறைந்தது டாப் 10 லீடர்ஸை வர வச்சு ஒரு பஸ்ல ஏறி இருக்க கூடாது, ஒரு மேடை போட்டு அந்த மேடையில பேசி அதுக்கப்புறம் ஒரு பஸ்ல ஏறி இருக்கணும். இதுல சொல்லிட்டே போனா ஏதோ எடப்பாடி என்ன செஞ்சாலும் குற்றம் சொல்லணுமான்னு இந்த பேட்டியை பார்க்குறவங்க கூட நினைக்க தோணும். விஷயம் அது இல்லை. நான் திரும்ப சொல்றேன், இது இந்த தொகுதியில் நிற்கிற இவருக்கு இந்த சின்னத்தில் வாக்களிங்கன்ற வார்த்தையை தவிர மீது எல்லாமே தேர்தலை மையப்படுத்தின ஒரு பயணம் தான் அது. திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்கான முதல் படி அது, முதல் புள்ளி அது. அந்த புள்ளியை எப்படி வச்சிருக்கணும்னு ஒரு பார்வை இருக்குல்ல. அதிமுக தலைவர்கள்லாம் மேடையில் உட்காருங்க, பிஜேபி தலைவர் வாங்க, ஜெகன்மூர்த்தி இன்னைக்கு வரதா கூட்டணி கட்சி தலைவர் வாங்க, ஜி.கே. வாசன் வாங்க, இருக்கிறவங்க யாரோ அவங்கெல்லாம் நிற்கலாம்ல. இவர்கிட்ட தானே என்ன செய்யறல, பிஜேபியில் அவங்களாம் என் கூட்டணி பிஜேபியோட தான் வாசன் சொல்லிட்டே இருக்கிறாரு. அவங்களெல்லாம் வர வச்சு எல்லாத்தையும் கூட நிற்க வச்சிருக்கலாம். இல்லை நம்ம 2 கட்சி தானே இன்னைக்கு வாங்க, அப்போ ஒரு 5 தலைவர்களை வர வைங்கப்பா. டாப் 5 துணை பொதுச்சாளர் 2 பேர் இருக்கிறாங்க, பொருளாளர் இருக்கிறாரு, மூத்த நிர்வாகிகள் இருக்கிறாங்க, செங்கோட்டையனை கூப்பிடுங்க. அவர் வெறும் இன்னைக்கு முக்கியமான பதவியில் இல்லாமல் இருக்கலாம், அவர் மூத்த தலைவர், எனக்கும் மூத்தவர், அண்ணன் வரட்டும், கூப்பிடுங்க. கூப்பிடலையே, அப்படிதான் கூப்பிட்டுருக்கனே தவிர அந்த ஏரியா வரலன்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போவும் சொல்கிறேன், கோபிச்செட்டிப்பாளையம் வழியாகவோ ஈரோடு மாவட்டத்தின் எந்த இடத்துக்கும் எடப்பாடி வர்ற போது அங்கே செங்கோட்டையன் இல்லைன்னா அந்த பூசல் இன்னும் தீரலைன்னு அப்போ தான் நான் சொல்லுவேன்.